கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில்? அவர்களுக்கு இந்த துன்யாவில் அல்லாஹ் எதை கொடுத்தான்? எம்மிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தில் எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? எம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாகுமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளாக கொடுத்தவற்றை அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தை கிடையாது அவர்களுக்கு. பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய தாயும் மரணம். சிறிது ஆண்டுகளில் அடுத்தடுத்து அவர்களுடைய பெரிய பாட்டனாரும் சிறிய பாட்டனாரும் மரணம். யாரை இந்த உலகத்திலே பெண்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்தார்களோ அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்நாளிலேயே மரணம். யாரை தங்களுடைய பிள்ளைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்தார்களோ அந்த ஆண் குழந்தைகளும் அந்த பெண் குழந்தைகளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய உலக வாழ்வில் அவர்களுடைய முடிவு வருவதற்கு முன்னதாகவே மரணம். என்ன சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம்! இத்துணை சிரமங்களிலும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காலை நேரத்திலே ரசூலுல்லாஹ் வருவார்கள் எங்களுடைய வீட்டில். ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் இல்லை என்று. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் இந்த நாள் நோன்பாளி என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மதீனாவில் நாங்கள் வந்ததிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வயிறுகள் ரொட்டியை கூட முழுமையாக உண்டது கிடையாது. அல்லாஹு அக்பர். 2 மாதங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கடந்து செல்லும். எங்களுடைய வீடுகளில் தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான் எங்களுக்கு உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை. அல்ஹாகுமுத் தகாசுர் அந்த சூரா இறங்குகிறது. வல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உங்களுடைய அருட்கொடைகளுக்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள் என்ற வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய எந்த அருட்கொடைக்காக நாங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவோம்? எங்களிடத்தில் இருப்பதோ இந்த தண்ணீரும் இந்த பேரித்தம்பலமும் தான் எங்களுடைய வயிறுகளை நிரப்புகிறது. எங்களுடைய வாள்களோ கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எதிரிகளோ எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீரும் பேரித்தம்பலமும் இந்த உணவும் இந்த அருட்கொடையும் எங்களுக்கு நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ذلك லயகூன், அது நடந்தே தீரும் என்று. அல்லாஹு அக்பர். கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஏறி நிற்பார்கள். இந்த உலகமெல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 14 ஒட்டுகளுடைய ஆடைகளோடு கலீஃபா மிம்பரில் ஏறி நிற்பார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மருமகன், ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், கூஃபாவில் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 4 திர்ஹமுக்காக தங்களுடைய வாளை விலை பேசுகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அலி இப்னு அபி தாலிப் அவர்களே, இந்த 4 திர்ஹமுக்காக உங்களுடைய வாளை ஏன் நீங்கள் விலை பேசுகிறீர்கள்? ஒரு நல்ல ஆடையை வாங்கி உடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் இந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை, யோசித்து பாருங்கள் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய கவனங்களை கொஞ்ச நேரம் என்னிடத்திலே கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் பலனை ஏற்படுத்தட்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையில் நுழைகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹை சுற்றி இருக்கக்கூடிய உலக விஷயங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த விரிப்புகளை எல்லாம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள். அந்த விரிப்பிலிருந்து அவர்களுடைய முதுகில் அந்த விரிப்பில் படுத்திருந்த அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய ரசூலுடைய, உலகத்தின் தலைவருடைய, அல்லாஹுடைய ஹபீபுடைய நிலைமையை பார்த்தவுடன் உமர் அவர்கள் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே, ஏன் அழுகிறீர் நீங்கள்?
ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ரசூல் நீங்கள், இந்த உலகத்தின் தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமை ஒரு படுப்பதற்கே சரியான விரிப்பு இல்லாத நிலைமையே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை புரிந்தவர்கள், மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை தயார்படுத்தியவர்கள். அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை இது! உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, காஃபிர்களுக்காக, முஷ்ரிக்குகளுக்காக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்.